தமிழ் நேசம் அகாடமியின் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். டிஎன்பிஎஸ்சி பார்த்திங்கன்னா குரூப் 4 எழுதுகிறவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா நியூ சிலபஸ் ரிவைஸ்டு சிலபஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தது அதுதானா? சரிங்களா? இந்த புது சிலபஸும் ரிலீஸ் பண்ணியிருக்க புது சிலபஸ் வந்து பழைய சிலபஸுக்கும் புது சிலபஸுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசமெல்லாம் இல்லை. பழைய சிலபஸில் எல்லாமே யூனிட்டாக தனித்தனியாக இருந்தது. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில யூனிட்ஸ்களை கம்பைன் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். புது சிலபஸ்னோன்னு எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக. ஐயோ புதுசாக இருக்குது எல்லாமே ஃபஸ்ட்டு இருந்தால் அப்படிலாம் பயப்படாதீங்க, சரிங்களா? அதாவது தனித்தனியாக இருந்த சில யூனிட்டுகளை கம்பைன் பண்ணியிருக்காங்க. அதனால் நமக்கு வந்து என்னென்னா அட்வான்டேஜ் தான், சரிங்களா? ஏன்னா நிறையா இதை நம்ம படிச்சுட்டு இருந்தோம். இப்போ ஸ்பெசிஃபிக்காக சில இதை மட்டும் படித்தா நம்ம போதும் அப்படிங்கிறது இதனால் இந்த சிலபஸ் மூலமாக நமக்கு வந்து என்ன சொல்லப்படுது, சரிங்களா? இதை நம்ம வந்து சிலபஸ்க்குள்ளே போகலாம். பார்ட் ஏ ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரே தான். அப்போ எல்லாமே தனித்தனி யூனிட்டாக இருந்துச்சு. இப்போ சிலதை கம்பைன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு யூனிட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ். இந்த ஜென்ரல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் முக்கியமானது இந்த இது வந்து எப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே கவர் ஆகிரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டாக ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் இப்போ எல்லா யூனிட்லையுமே அது கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். இந்த ஜென்ரல் சயின்ஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டெக்னாலஜியில் வந்திருக்கக்கூடிய கரண்ட் டெக்னாலஜி என்ன, அதாவது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த மாதிரி அதுக்கு ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸை கண்டிப்பாக கேட்போன்னு இருக்காங்க. ஸோ அதனால் ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும், ப்ரிப்பேர் ஆகிக்கணும். ஏன்னா இதுலேருந்து 5 கொஸ்டின் நமக்கு கேட்குறாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 2 ஜியாகிரஃபி. இதுவும் பார்த்தீங்கன்னா இதனுடைய மார்க் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா 5 கொஸ்டின்ஸ் ஜியாகிரஃபிலேருந்து கேட்டிருக்காங்க. இதுலேயும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஜியாகிரஃபியில் இப்போ வந்து புவியியல் மாற்றங்கள் ஏதாவது நிகழ்ந்திருக்கா, அதாவது லேட்டஸ்ட்டாக அதற்கு ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கேட்க பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக ஜியாகிரஃபிலேருந்து பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ். ஸோ அதுங்க என்னென்ன டாபிக் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அதை கவர் பண்ணிவிட்டு அதுக்கு ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸை ப்ரிப்பேர் பண்ணால் போதும். அடுத்தது யூனிட் 3 பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி. இது வந்து நீங்கள் என்னென்னா ஹிஸ்ட்ரியிலேயே அவங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சர் ஆஃப் இந்தியாவும் இந்தியன் நேஷன் மூமெண்ட்டுங்கிறதும் தனித்தனியாக இருந்துச்சு. ஆனால் இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்டையும் கம்பைன் பண்ணிட்டாங்க. ஹிஸ்ட்ரியில் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூமெண்ட். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் கேட்குறாங்க. நம்ம அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியது இந்த டாபிக் தான். ஏன்னா இதுலேருந்து தான் 10 கொஸ்டின் வருது. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் என்னென்ன கேட்போம் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக உள்ளே கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ அதனால் நீங்கள் வந்து அது வேறு பழைய சிலபஸில் இருந்துச்சு, இது வேறு மாதிரி இருக்குன்னா யோசிக்காதீங்க. தனித்தனியாக இருந்தது கல்ச்சர் ஆஃப் இந்தியாவும் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டும், அதை இதில் கம்பைன் பண்ணி ஒரே இதாக கொடுத்துருக்காங்க. உள்ளே என்னென்ன கேட்போன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 10 கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியன் பாலிட்டி, அதாவது இந்திய அரசியலமைப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, இதில் இருந்து 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இதுலேயும் ஒரு இது ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க லாஸ்ட்டாக கரண்ட் அஃபேர்ஸ்னு. இந்திய அரசியலமைப்பில் லேட்டஸ்ட்டாக என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறது தான் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அதில் இருந்தும் கொஸ்டின் கேட்க சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதுலேருந்து கொஸ்டின் கேட்போன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் டோட்டலாக இந்தியன் பாலிட்டிலேருந்து இந்திய அரசியலமைப்புலேருந்து 15 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதில் என்னென்ன இருக்குது, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருந்து, சரிங்களா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் தமிழ்நாடு அண்ட் இந்தியா வரைக்கும் உள்ள அந்த இதெல்லாம் உள்ள டாபிக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸ்பெசிஃபை பண்ணி. அதோடு சேர்த்து கரண்ட் அஃபேர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் நம்ம கவனத்தை கொஞ்சம் அதிகமாக செலுத்தணும். ஏன்னா இதில் இருந்து 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் 5 பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. அதாவது பொருளாதாரம் இருக்கு இல்லையா, இந்தியன் எக்கனாமி, இதுவும் அதே தான். இதுக்கு முன்னாடி தனித்தனியாக இருந்தது, இப்போ எப்படின்னா கம்பைன் பண்ணியாச்சு. இந்தியன் எக்கனாமி அண்டு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் அதிகம், 20 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க.
அடுத்தது என்னன்னா, இதுலயும் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. நாங்க இதுக்கு ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் நாங்க கண்டிப்பா கேட்போம் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ அப்படின்னா, இதுக்கு இந்தியன் பொருளாதாரத்தில என்னென்னலாம் புதுசா வந்திருக்கு, இந்த இந்த கரண்ட் டெக்னாலஜில என்ன வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ரிலேட்டடான கொஸ்டின்ஸை நம்ம என்ன செஞ்சுக்கணும், ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடுல எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க? 20 கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, யூனிட் 6 பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்டு சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இதுவும் பார்த்தீங்கன்னா, இதிலேருந்து 20 கொஸ்டின் கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கேட்டிருப்பாங்கன்னா, தனித்தனியாக இருந்தது தான். இப்போ எல்லாம் கம்பைன் பண்ணி டோட்டலாக என்ன செஞ்சிட்டாங்க, யூனிட் 6ன்னு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து மொத்தமாக 20 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. சரியா? 20 கொஸ்டின். அதுக்குள்ளேயும் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன டாப்பிக்கு இதிலேருந்து ரிலேட்டடாக கேட்போம் அப்படிங்கிறதையும் உள்ளே ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். இதில் பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஐஎன்எம் சொல்லுவாங்க இல்லையா, அதில் 10 கொஸ்டின், இந்தியன் பாலிட்டியில் 15 கொஸ்டின், இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாட்டில் 20 கொஸ்டின். நம்ம இதை கொஞ்சம் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, இது மூணையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா எத்தனை மார்க் பார்த்தீங்கன்னா, அதாவது லாஸ்ட் ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜில் ஒரு 20 கொஸ்டின் இருக்குது. இதில் ஒரு 20 இருக்குது. இதில் ஒரு 15 இருக்குது. மொத்தமாக என்ன செஞ்சிடலாம், 20, 40, 15, 55, மொத்தம் 65 கொஸ்டின் இருந்துச்சுலாம் தட்டி தூக்கிடலாம். அதனால் நம்ம கவனம் செலுத்த வேண்டியது அதிகமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 டாப்பிக்லேருந்து தான். சரிங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனை இதில் கான்சன்ட்ரேஷனோட எஃபர்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும். அடுத்து பார்ட் பி பார்த்தீங்கன்னா, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா, முந்தி வந்து ஆப்டிடியூட் என்னென்னா தனித்தனியாக இருக்கும். சரியா? அதில் இதுதான் என்னென்னா மொத்தமாக படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஆப்டிடியூட்லேருந்து 15 கொஸ்டின் தான் கேட்பேன்ட்டாங்க. அதுலேயும் என்னென்ன இதுலேருந்து தான் நான் கேட்பேன்னு சொல்லிட்டாங்க. சிம்பிளிஃபிகேஷன், பெர்சன்டேஜ், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், லோயஸ்ட் காமன் மல்டிபிள், அடுத்தது ரேஷியோ அண்ட் ப்ரொப்பரேஷன்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா, வால்யூம், டைம் அண்ட் ஒர்க். இப்படி டாபிக்ஸ் கொடுத்துட்டாங்க. இதிலேருந்து மட்டும்தான் கொஸ்டின்ஸ் அப்படின்னு. ஸோ நம்ம அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஆப்டிடியூடில் 15 கொஸ்டின். ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதுவும் என்னென்ன டாபிக், ரீசனிங்கிறது நிறையா இருக்கும். நம்ம அதை வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. ஆனால் இந்த வட்டம் என்னென்னா அவங்களே டாபிக் கொடுத்துட்டாங்க, நான் இதுதான் கேட்போம் அப்படின்ட்டு. ஸோ லாஜிக்கல் ரீசனிங், பசில்ஸ், டைஸ், விசுவல் ரீசனிங்ஸ், ஆல்ஃபா நியூமெரிக் ரீசனிங், நம்பர் சீரீஸ். சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது முக்கியமானது பார்ட் சி, தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு. சரியா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கணம். அதாவது இதில் வந்து ஒவ்வொரு யூனிட்டாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இந்த வட்டமெல்லாம் எப்படி பண்ணிட்டாங்கன்னா, செப்பரேட்டாக பிரிச்சிட்டாங்க. சரிங்களா? இதுதான் கேட்போம் அப்படின்னு சொல்லி. முக்கியமாக நம்ம அதிகமாக இந்த வட்டம் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இலக்கணம், திருக்குறள். திருக்குறள்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அதனால் திருக்குறளுக்கு வந்து அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம கான்சன்ட்ரேஷன் திருக்குறளில் ரொம்ப அதிகமாக கொடுக்கணும். அதுவும் எந்தெந்த இதெல்லாம் கேட்போன்னு சொல்லி அவங்களே திருக்குறளில் ஸ்பெசிஃபை பண்ணி அதிகாரங்களை கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். அலகு 1 இலக்கணம். அதுலேருந்து 25 கொஸ்டின்ஸ் வருது. இலக்கணத்தில் மட்டும் என்னது 25 கொஸ்டின்ஸ் வருது. எழுத்து அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பிரித்தெழுதுகள், சேர்த்தெழுதுதல், இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். சந்திப்பிழை. அடுத்தது பார்த்திங்கன்னா, குறில் நெடில் வேறுபாடு நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். அதாவது இந்த லகர வேறுபாடு இருக்குதுன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி தான் போகும். ஸோ அதனால் இந்த வேறுபாடு இது பண்ணுது. அடுத்தது இனவெழுத்துக்கள் அறிதல், சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமை பன்மை அறிதல். இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி படித்தது தான். அவங்களும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் இதுலேருந்து தான் கொஸ்டின் கேட்போம்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கும் போது நம்ம கவனத்தை அந்த அவங்க கொடுத்துருக்க டாப்பிக்கில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். கொஞ்சம் நம்ம என்ன செய்யலாம், ஈஸியாக கொஸ்டின்ஸை தட்டி தூக்கிடலாம். அதே மாதிரி சொல், அதே இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, எழுத்து, சொல்னு. எழுத்து எல்லாமே உங்களுக்கு தெரியும். சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல் அறிதல். ஒரு சொல்லை கொடுத்துட்டு அதனுடைய வேர்ச்சொல் என்னன்னு கண்டுபிடின்னு கேட்டிருப்பாங்க இல்லையா, கொஸ்டின்ஸ் இதுக்கு முன்னாடி படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று வினையச்சம் இது பண்ணுறது, வினையால் அணையும் பெயர், பெயரச்சத்தோட வகை அறிதல், அயற்சொல்,
தமிழ்ச்சொல், எதிர்ச்சொல், வினைச்சொல், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல், 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல். இதில் இருந்து தான் கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு தெளிவாக டிஎன்பிஎஸ்சி என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு லிஸ்ட்டே கொடுத்துட்டாங்க. இப்படி கொடுத்ததுனால நமக்கும் கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சு. இதில் மட்டும் நம்ம என்ன செய்யலாம், கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும். இலக்கணத்தில் 25 கொஸ்டின்ஸை ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், தட்டி தூக்கிடலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சொல்லகராதி. சொல்லகராதிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 15 கொஸ்டின்ஸ் வருது. எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல், ஓரெழுத்து ஓர்மொழி, அடுத்தது உரிய பொருளை கண்டறிதல். சரியா? இப்போ ஒரு பொருள் தரும் வந்து பல சொற்கள் தரும், அதில் பொருந்தா சொல்ல கண்டறிகிறது, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பொருள் பன்மொழி, இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் என்னென்னா நிறைய படிச்சிருந்ததுனால நமக்கு வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷனாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு வரைக்கும். இப்போ இதுலேருந்து தான் கொஸ்டின் கேட்குறான்னு தெரிஞ்சதுனால நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இனிமேல் ப்ரிப்பேர் பண்ணுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இருபொருள் குறிக்கும் சொற்கள், அடுத்து பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, சொல்லும் பொருளும் அறிதல், ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, எல்லாமே படிச்சிருப்பீங்க நீங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல். இந்த கோடிட்ட இடத்துல வந்து சரியான சொல்லை என்ன செய்யணும்னா தேர்ந்தெடுத்து எழுதணும். எடுத்துக்காட்டாக அவங்களே கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பேச்சு வழக்கு தொடர்பில் உள்ள பிழை திருத்தம், அதாவது நம்ம பேச்சு வழக்கில் யூஸ் பண்ணுற இருக்கு இல்லையா வார்த்தைகள், அதில் இருக்கக்கூடிய பிழை திருத்தம். இது வந்து என்னென்னா எடுத்துக்காட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம வந்து என்னென்னா இதுக்கு மட்டும் சொல்லகராதை பொறுத்த வரைக்கும் 15 கொஸ்டின்ஸ் இதுதான் கேட்போன்னு சொல்லிட்டாங்க. நம்ம அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். அடுத்தது வந்து எழுதும் திறன். எழுதும் திறன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். இது நம்ம எல்லாமே படித்தது தான். தொடரோட வகைகள், செய்வினை, செயப்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, ஒருமை பன்மை, பிழையறிந்து சரியான தொடரறிதல், இது எல்லாமே நம்ம என்ன செய்யலாம் இதுல தான் கேட்போம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மரபு தமிழ். அதில் வந்து படிச்சிருப்பீங்களா, திணை மரபு, உயர்திணை, அதுக்கு எடுத்துக்காட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. சரியா? அக்ரிணை, உயர்திணை எல்லாத்துக்குமே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு போனால் போதும். அது சம்மந்தம் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 6 to 12 இந்த டாபிக் ரிலேட்டடாக என்னென்னலாம் இருக்கோ அதை மட்டும் நம்ம என்ன செஞ்சால் போதும், கவர் பண்ணால் போதும். இந்த மார்க்கை ஈஸியாக என்ன செய்யலாம், தட்டி தூக்கிடலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள். கலைச்சொற்கள் சொல்லுவாங்க. பல்துறை சார்ந்த கலைச்சொற்களை, அதாவது அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்துறை சார்ந்த கலைச்சொற்கு நேரான தமிழ் சொற்களை அறிந்திருக்க வேண்டும். இதுக்கு ரிலேட்டடான தமிழ் சொல் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் இல்லையா. உதாரணத்துக்கு ஒரு சர்ச் இன்ஜின் அப்படிங்கும்போது தேடு பொறி அப்படின்னு சொல்லுவோம்ல. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இதுதான் இல்லை எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதை வந்து இதுக்கு ரிலேட்டடாக 6 to 12 வரைக்கும் என்னென்ன கலைச்சொற்கள் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். 10 மார்க் இருக்குது. இது வரைக்கும் என்னென்ன 6லேருந்து 12 வரைக்கும் இருக்கோ அத்தனை கலைச்சொற்கள், அதாவது தமிழில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த சைடு இங்கிலீஷ் கொடுத்து தமிழ், அதுக்கு ரிலேட்டடாக அதுவும் இது சம்மந்தப்பட்டதா என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் என்ன செஞ்சுருங்க, ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன். சரியா? இது வேற ஒன்றும் இல்லை, ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா, அதே தான். அதுக்கு என்னன்னா ஒரு தலைப்பு வச்சு கொடுத்துருக்காங்க வாசித்தல்னு. கொடுக்கப்பட்ட ஒரு பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதல். அது என்னவா வேணாலும் இருக்கலாம். செய்தித்தாள் தலையங்கமாக இருக்கலாம், முகப்பு செய்தியாக இருக்கலாம், அரசு சார்ந்த செய்தி, கட்டுரை, இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. அதில் எது வேணாலும் கேட்போன்ட்டு அதை சம்மந்தப்பட்டது. ஸோ அது என்ன பேராகிராஃப் இருக்கோ அதுலேருந்து கீழே கொடுக்கப்பட்ட வினாக்களுக்கு அந்த பேராகிராஃபை படித்து பார்த்துட்டு அதுலேருந்து ஆன்சரை எடுத்து எழுதணும். சரிங்களா? இதுக்கு 15 மார்க்கு. இது எதுக்கு அப்படின்னா தலைப்பே அழகாக கொடுத்துட்டாங்க, வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். அடுத்தது எளிய மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. 5 கேள்வி தான். இதில் வந்து 5 கொஸ்டின் இருக்குது. இதில் ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல் அறிதல். அதாவது ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல் அறிதல். கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி உள்ள டாபிக் மாதிரி தான். ஆனால் என்னென்னா எளிய மொழிபெயர்ப்பு அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சுருக்காங்க. அதாவது பயன்பாட்டில் இருக்கக்கூடியது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பென்ட்ரைவ், பிரிண்டர், கம்ப்யூட்டர், கீபோர்டு, இது இந்த கோப்பு, மனு, கடிதம் இப்படியெல்லாம் சொல்ல முடியாது புரிஞ்சுக்கிட்டு, அது மாதிரி எளிய மொழிபெயர்ப்பு. இதில் இருந்து 5 கொஸ்டின். ஸோ அப்படின்னா இதையும் நம்ம என்ன செஞ்சிடணும், கவர் பண்ணிடணும். அடுத்தது இலக்கியம்,
தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். இதில் அதிகமாக அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்குது என்ன அப்படின்னா திருக்குறள். திருக்குறள்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க திருக்குறள்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 20 அதிகாரம் தான். இது நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இதில் கேட்டுருவாங்களோ அதில் கேட்டுருவாங்களோன்னு இல்லை, 20 அதிகாரம் மட்டும் கொடுத்துட்டாங்க. இதில் இருந்து தான் நாங்கள் கொஸ்டின் கேட்போம். அப்படிங்கும்போது 6லேருந்து 12 வரைக்கும் உள்ள எல்லா 6லேருந்து 12 வரைக்கும் உள்ள எல்லா திருக்குறள் அந்த இதில் கவர் ஆயிரும் ஃபுல்லாக. அதை மட்டும் நம்ம என்ன செய்யணும், ப்ரிப்பேர் ஆகிட்டோம் அப்படின்னா இதில் இந்த இந்த டாப்பிக்லேருந்து 15 கொஸ்டின் தட்டி தூக்கிடலாம். சரிங்களா? அது என்னென்னு அவனே கொடுத்துட்டான். ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், அரண் வலியுறுத்தல், ஈகர், பெரியாரை துணைக்கோடல், வினை செயல் வகை, அவையெஞ்சாமை, கண்ணோட்டம், அன்புடைமை, கல்வி, நடுநிலைமை, கூடா ஒழுக்கம், கல்லாமை, செங்கோன்மை, பண்புடைமை, நட்பாராய்தல், புறங்கூறாமை, அருளுடைமை, மேற்கோள்கள், அறநூல் தொடர்பான செய்திகள். அதாவது அதுக்கடுத்து என்ன இது, நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400 இப்படின்னு வரிசையாக அணைஞ்சிருக்கான். முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், இன்னா நற்பது, சிறு பஞ்சமூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள். இப்படியே ஒவ்வொன்றா என்ன செஞ்சிட்டான். இதுல இருந்து தான் நாங்கள் கேட்போம். திருக்குறளுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, 20 அதிகாரம் கொடுத்துட்டோம். அடுத்தது எதுலாம் நாங்கள் கேட்போம், நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400 எதுலலாம் கேட்போன் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், இன்னா நற்பது, சிறு பஞ்சமூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள், தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள், உவே சாமிநாத ஐயர், தோபா மீனாட்சி சுந்தரம், சி இலக்குவனார் தமிழ் பணி தொடர்பான செய்திகள், தேவநேய பாவனர், இது எல்லாமே நம்ம படித்தது தாங்க. இதில் இருந்து தான் என்ன செஞ்சிருக்காங்க, நம்ம 6ஆப்புலேருந்து 12ஆப் வரைக்கும் இவங்க என்னென்னலாம் எழுதியிருக்காங்கிறத நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், தட்டி தூக்கிடலாம். சரிங்களா? அதனால் நம்ம பண்ண வேண்டியது இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அவங்கள மட்டும் நம்ம என்ன செய்யணும், கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும். அடுத்து தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள், தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள், பாவேந்தர் டி.கே. சிதம்பரநாதர், தவத்திரு குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன், காகிதமில்லத், தாராபாரதி, வேலுநாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், முடியரசன், தமிழ் ஒலி, உருத்திரங்கண்ணனார், கீவா ஜெகநாதர், நாமக்கல் கவிஞர், இது எல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சால் போதும், கவர் பண்ணால் போதும். அதில் குறிப்புன்னு ஒன்று கொடுத்துருப்பான், அதை பார்த்துக்கோங்க. இதை நாங்கள் எதை பேஸ் பண்ணி கேட்டிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சரியா? இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது இதில் என்னென்னா கலைச்சொற்கள், இந்த வாசித்தல், எளிய மொழிபெயர்ப்பு கூட நம்ம இலக்கியம், இந்த லாஸ்ட் இருக்குல்லையா 15 இதெல்லாம் இது பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 55 மார்க்ஸ் என்ன செய்யலாம், ஈஸியாக தட்டி தூக்கிடலாம். சரிங்களா? இப்போ இதில் என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த புது சிலபஸ் கொடுத்துட்டான். டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாணவ மாணவிகள் என்ன செய்யுங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. இது வரைக்கும் படிச்சிருக்கலாம், நான் பழசு எல்லாம் படிச்சிருக்கேன்னுட்டு. நீங்கள் எல்லாமே படிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப 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 நல்ல விஷயம். அதை என்ன செய்யுங்கன்னா இந்த புது சிலபஸ் படி சின்னதாக என்ன செய்யுங்க, ஒரு ஷெட்யூலுக்கு கொண்டு வந்துடுங்க. சரிங்களா? இந்த புது சிலபஸை பேஸ் பண்ணி தான் நாங்கள் எங்கள் சேனலில் இது என்ன செஞ்சுருக்கோம், வீடியோ போட போகிறோம். சரிங்களா? இப்போ 1ஆம் தேதியிலேருந்து போட போகிறோம். இது புது சிலபஸை கம்ப்ளீட்டாக பேஸ் பண்ணி தான் போட்டுட்ருக்கோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் படிக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நாங்கள் என்ன செய்கிறோம், பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம். அதுலேயும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். இதனுடைய டிஸ்கிரிப்ஷனில் என்ன செஞ்சுருக்கோம், எங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அதுக்கு கால் பண்ணி பேட்சில் ஜாயின் பண்ணணும்னா என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுக்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் அதை ஒரு ஷெட்யூலாக கொடுத்துருவோம். எப்படி படித்தா நீங்கள் இந்த இந்த குரூப் 4 எக்ஸாமை என்ன செய்யலாம், கிளியர் பண்ணலாம், தட்டி தூக்க முடியும் அப்படிங்கிறத வச்சு ஒரு ஷெட்யூல் போட்டு தான் என்ன செய்கிறோம், உங்களை ப்ரிப்பேர் பண்ண வைக்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு தயாராகிக்கோங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இது ஒரு சிறு உதவி தான், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன செய்யணும், எங்களோட வீடியோவை அனுப்புங்க. ஏன்னா அவங்களும் தெரிஞ்சுக்கிறட்டும். புது சிலபஸ் போட்டிருக்காங்க, நிறையா பேருக்கு இன்னும் புது சிலபஸ் போட்டிருக்க கூட தெரியாது. சரியா? அதனால் இந்த நாங்கள் போட்டிருக்க வீடியோஸ் எங்களுடைய இது எல்லாத்தையுமே என்ன செய்யுங்க, லிங்கை அவங்களுக்கும் அனுப்பிவிடுங்க. அவங்களும் ப்ரிப்பேர் ஆவாங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.